சேதுடைய நெருங்கிய நண்பரும் அவருடன் பல திரைப்படங்களிலே உதவி இயக்குனராக பணியாற்றியவருமான சித்ராலயா கோப்பு காசேதான் கடவுளடா என்ற வெற்றி படத்தை கொடுத்ததற்கு பின்னாலே பல திரைப்படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன. அப்படி வந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் அத்தையா மாமியா என்ற திரைப்படத்தை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய பெயர் என்.ஆர். அமுதா. அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் மெட்ராஸ் பாஷையில் தான் அதிகமாக பேசுவாங்களாம். அதை பற்றி நகைச்சுவையாக ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சித்ராலயா கோப்பு. அத்தையா மாமியா படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு நாள் என் அருகிலே வந்த அந்த படத்துடைய தயாரிப்பாளரான என்.ஆர். அமுதா, சித்ராலயா கோப்பு அப்படின்னு பேரை கேட்டவுடனே நான் எவ்வளோ அசந்து போயிருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ என்னடான்னா எப்போ பார்த்தாலும் ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு தவசு புள்ள மாதிரி இருக்க. டேரக்டர்னால் ஒரு பந்தா வேணும் சார். எப்போ பார்த்தாலும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காத அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார். நான் பல தயாரிப்பாளர்கிட்ட பணியாற்றியிருக்கேன். இதில் யாருமே என்கிட்ட இது மாதிரி பேசினதில்லை. அப்படி பேசிய போலும் என்.ஆர். அமுதா மேலே எனக்கு எந்த கோபம் வரலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த வெள்ளிந்தியான மனசு. எல்லார்ட்டையுமே அப்படித்தான் பேசுவார் அவர் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சித்ராலயா கோப்பு.